கனடாவை நம்பி வந்ததை எங்களை இந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் கனடாவை போய் காட்டினவங்க இங்கே எனி லக் கிடக்கிற எப்படி வீடியோவும் போடலாம் நீங்கள் குளிக்கல அது எக்கரை போடலாம் இருக்கு இதில் என்ன குளிக்கிறது டொரண்டோ வரையண்டா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க இங்கே போங்க போங்கன்னு கலைக்கிறாங்க பீமன் தெரியுமா பீமனுக்கு படைச்ச மாதிரி கிடக்குண்ணா வணக்கம் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து நோத்தை நோக்கி போகிற பயணத்தில், அதாவது கன்ஸ்வில்ல நோக்கி போகிற பயணத்தில் 10வது இடம் இது நீங்கள் முதல் பார்த்த வீடியோன்னு சொல்லி இந்த பம்கின் அதிலிருந்து கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இதுக்கும் அந்த போகிற வழியில் இருக்கிறபடியாக நாங்கள் இதே மாதிரிக்கா வந்து பார்த்துட்டு போவோம். இது வந்து ட்ரெயில் மாதிரி நடந்து போய் அப்படியே சுற்றி இருக்கா பார்த்துட்டு வரோம். அப்போ இதே மாதிரிக்கா பார்த்துட்டு போவோண்டு வாங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் நடந்து கொண்டே பார்ப்போம். ஏன்டா சும்மா வீட்டாங்க நடக்க சொன்னால் நடக்க மாட்டேன். நாங்களே நாள் பஞ்சியில் படுத்துடுறா சரி எப்படியா ஒரு இடத்த பார்த்துக்கு நடப்போன்னு தான் வலிக்கிட்டாச்சு. வாங்க போய் என்னென்ன இதுகள் இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் வக்கியாக இருந்துச்சு. ஜக்கெட்டை கலாட்டி போட்டு நட போட்டு வர திருப்ப குளிருது. திருப்ப போடுவோம், திருப்ப கலாட்டுவோம், திருப்ப போடுவோம், போட்டுக்கொண்டே நடப்போம். இது கலரும் நடக்கணும் இல்லையா? மரம் ஒன்று ஒவ்வொரு கலரில் நிற்குது. இது மஞ்சள், அது பச்சை, அங்கால ஆரஞ்சு, ரெட். கனடாவில் நாங்கள் கனடாவை நம்பி வந்ததை எங்களை இந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் கனடாவை போய் காட்டினவங்க இங்கே இப்படி இந்த இலை பறக்கிற இது வந்து சுவத்த இலை. இந்த இலை வந்து ஞாபகம் இருக்கு இஞ்சி இப்படி வச்சு போட்டோ எடுத்தது இந்த இலையும் இந்த இலை மற்ற விண்டர் சினோ மற்றது வந்து கனடா கொடி இவ்வளோதான் காட்டு தான் எங்களை கனடா கூப்பிட்டது. ஓகே, குறை சொல்லக்கூடிய மாதிரி கனடாவில் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறோம். ஓகே, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், நல்லா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நடையா கிடக்கிற எப்படி வீடியோவும் போடலாம் நீங்கள். அந்த அதில் கொஞ்சம் எழுப்புவோம். எவ்வளோ பெரிய நீட் இது. ஏரியா பார்க்க சூப்பராக தான் இருக்கா. இதில் பார்த்தீங்களா அப்படியே இருக்குன்னு சொல்லி இந்த தண்ணி எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங். ஆனால் ஆடுது தண்ணி நான் குளிர பார்ப்பேன் என்ன மாதிரி விழுந்துடாதீங்க. ஓ அவ்வளோ பெரிய குளிரில் வரலாம். ஓகே, குளிக்க போறீங்க? குளிக்கல அது எக்கரை போடலாம் இருக்கு இதில் என்ன குளிக்கிறது. இதில் உங்களுக்கு பார்க்க நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஆக்டிவிட்டீஸுகள் செய்யலாம், நடந்து திரியலாம், நல்லா ஃபன்னாக திரியலாம். ஒரு ஹோப் கூட வந்தீங்கன்னா இங்கே வேறுங்க ஒரு ஆள் மீன் பிடிச்ச ஒன்று இருக்கிறார். மீன் பிடிச்சு ஆக்கள் பண்ணால் நிற்கணும். நடந்த ஒரு ஆக்களோட காணல என்னென்னு சொன்னால் நடந்து போகிறதால போலடாது. நடந்து போகிறதால ஒரு ஆக்களும் வரையில போடுது. என்ன பிளான்? விழா போறீங்க, கவனம் இறங்கலாமா? ஓ, இது போட் பார்க் பண்ணுற இடமாக்குமா? போட் பார்க் பண்ணி போடுவார். அது கொஞ்சம் குளிராக இருக்குது. இது வந்து நினைக்கிறேன் எந்த டைமும் ஓப்பன், எல்லா டைமும் ஓப்பன். ஆனால் வந்து எல்லாமே கூட ஓன் ரிஸ்க் தான். என்ன நடந்தாலும் அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பெடுக்காது, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பெடுக்கணும். நீங்கள் எந்த டைம் வேணாலும் வரலாம், பிரச்சனை இல்லை. குட்டி பையனை கொண்டு வந்ததால் எழுப்போம் அப்படின்னு சொல்லி ஆளை வச்சு ஒரு ரவுண்டு அடிப்போம். குட்டி பையனை மேலே விட்டுருக்கு. ஆளை கொண்டு வந்து கன்னடத்தில் எடுக்கலாம் போயிட்டு ஆளை இப்போ மேலே விட்டுருக்கா சுற்றி இருக்க அடிச்சுட்டு வர சொல்லி என்ன செய்தாருன்னு பார்ப்போம்.
கீழே இது போடையில பாருங்க இந்த இது மாதிரி எப்படி ஆடுதுண்டுங்க. ஓ நல்லா இது ஆடு. வந்து அந்த கீழே கான்கிரீட் போட்டு கட்டையில் சும்மா அந்த மிதப்பு மாதிரி விட்டு இருக்குது. அப்போ எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள் இந்த வெக்கேஷனை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, அப்படி எப்படி முடிக்க போகிறீங்க, என்ன மாதிரி என்ன பிளானுகள் நீங்கள்? உங்களை தான் கேட்குறேன் என்ன ஓ பிளான்? என்னையா? ஏன் அவன் நான் இதனோட காய்ச்சிட்டு வரேன். நான் நீங்க யாரோட கேட்குறீங்கன்னு யோசிச்சு கொண்டு வரேன். என்ன பிளான் இப்போ வெக்கேஷன் என்ன மாதிரி இருக்குது? இப்போ 2ஆம் கட்டம் முதல் இடத்துல போயிருக்கு, இப்போ இந்த அடுத்ததில் வந்துக்கிறீங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் தான். அப்போ எல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறீங்க. அப்போ ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான். இந்த ஃபால் சீசனை இந்த மரத்துக்காகவே நான் எவ்வளையோ செய்வேன். ஆனால் இது வந்து இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குமா? எது இந்த கலர் தான். ஓ இந்த கலர் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் வரலாம். இது காசு ஒன்றும் இல்லை, பார்க்கிங் ரெகுலர் பார்க்கிங் வந்து ஒரு நல்ல ஒரு பிக்சர்ஸ் மெயின் இது வந்து நீங்கள் காசு கொடுக்கவே தேவையில்லை. இதுக்கு வந்து சும்மா வந்து பார்த்துட்டே போகலாம். லாங் டிரைவ் போகிற ஆட்களுக்கு இது நல்ல லொக்கேஷன். லாங் டிரைவில் போயிருக்க சின்ன சின்ன இடங்கள் ரெண்டு போகிறதுக்கு. அதில் பார்த்தீங்களா அந்த மரங்களை பார்த்தீங்களா அங்கே எவ்வளோ அழகாக இருக்குனாங்க. அந்தந்த ஒரு பிரிட்ஜுக்கு மேலே அவ்வளோ மரங்கள் இருக்குது. அவ்வளோ மரங்கள் சூப்பராக இருக்குது அந்த இடங்களை பார்க்க. புதுசாக வந்து பார்க்குறாங்க, பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த இது எப்படி ஒரு இது உண்டு, தண்ணி, பிரிட்ஜுக்கு மேலே கலர்ஃபுல் மரங்கள், காசு ஒன்றும் இல்லாமல் இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது உண்மையில் வந்து சூப்பர். அதே மாதிரி அந்த நடக்கிற இடம் வந்து இந்த அங்காள சைட்லேயும் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜு கீழே இருக்குது. அந்த பக்கத்தில் இது வந்து இந்த அது அங்காள பக்கம் நீங்கள் அதால் வந்து அப்படியே போகலாம், இதுக்குள்ளாலையும் பெறலாம். இதில் வந்து மேலே இன்னும் ஒரு இதுண்டு என்ன சொல்லி சொன்னால், கொண்டு பாய்க்கு இல்லை இல்லாட்டி சமைக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் ஒன்று விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சம்மர் டைம் வந்து அப்படி செய்யலாம் நினைக்கிறேன். நீங்கள் இதுக்குள்ள செய்யலாம், ஆனால் வெளியே வந்து அந்த பார்க்கல. ஆனால் நாங்கள் இப்படி இதை ஃபீல் பண்ணி நாங்கள் செய்யணும். அதான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு தண்ணியை, இந்த வெதரை, இந்த மரங்களை ஃபீல் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டு கொண்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக அவங்க செய்து வைக்கிறாங்களா? அவங்கள டூ மச் வேலை. மெயின்டெனன்ஸுக்கு யார் வர்றது? மெயின்டெனன்ஸுக்கு வேலை தான். ஆனால் அப்படி ஒரு ஃபீல் பண்ணால் தான் ஒரு முழு திருப்தியாக இருக்கும். ரைட். இது வந்து அந்த இது வந்து கீழே ஒன்றும் இல்லைஞ்சு இந்த ஒன்றோட கொழுவி கிடக்கு. இந்த கொழுவி ஒரு இதை வந்து நீட்டாக கொழுவி இருக்குது. கீழே ஒன்றுமே முட்டை இல்லை. இந்த 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 கொழுவி இதெல்லாம் நிற்குது. இந்த உட்டை கீழே போட்டிருக்கணுமாக்கும். இதை அது பீச்சா? அது பீச்சோ குளிக்க போறீங்களே? பாண்டு மாதிரி இருக்கு, ஊத்தாங்க தண்ணி. ஹாய். பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு விதத்தை கண்டுபிடிச்சி அவையில் தங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ஜாய் பண்ணி போய்கொண்டே இருக்கணும். அதில் ஒரு ஆள் மீன் பிடிச்சோன்னு இருந்தால், அதில் ஒரு சைக்கிளில் ஒரு நடந்து தெரியணும். இங்கே ஒரு ஆள் ஞானம் செய்கிறாரு. ஏன் எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன மனசில் தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்துட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியது. எனி லக்? ஓகே கைஸ், நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இறங்க போகிறோம். என்ன சொன்னால் சின்ன இடம் தான், ஆனால் வந்து சூப்பராக கொஞ்சம் ஓரளவு நைஸான வெதரில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அங்கே கொஞ்சம் கனவுரை நடந்து போகலாம். நாங்கள் என்ன சொன்னால் அந்த நோத்தை நோக்கி பயணத்தில் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அதில் கொஞ்சம் அங்கால போகலை, இதோட முடிச்சிட்டேன் நாங்கள். இதில் ரெயின் சீசன் உண்டு. இதில் வந்து இந்த ரெயின் வந்து இந்த காட்டுக்குள்ளால் போய் எல்லாம் சுற்றி வருமானு சொல்லி பார்த்துனாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு 2 hours பார்க்கிங் வெயிட் பண்ணியிருப்போம். பார்க்கிங் வெயிட் பண்ணியும் பார்க்கிங் போட்டு வந்தால் அந்த டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் அந்த இந்த இயருக்கே சோல்ட் அவுட் ஆகிட்டாம். இந்த இயர் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கல தான் சோல்ட் அவுட் ஆகிட்டோன்னு சொல்லலாம். இப்போ அப்படியே அங்கே இங்கே போய் வந்து ஹன்ஸ்வில் சிட்டிக்கு வந்தாச்சு. இதில் பசிக்கு வலிக்கிட்டு ஓகே, இதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே அங்கால அடுத்த பயணத்தை வலிக்கிடுவோம். இதில் சாப்பிட்டு அப்படியே ஹோட்டலில் புக் பண்ணியாச்சு. அதில் போய் இருக்க செக்இன் பண்ணி போட்டு
அப்படியே போவோம். அதுக்கு முதல் போய் சாப்பிடுவோம். முதல் சரியான பசி ஆயிடுச்சு. இதான் அந்த ரெஸ்டாரண்ட். இதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு அவங்க அந்த சாப்பிட்றாங்க ஒழுப்பி பேருந்து டேபிள் க்ளீன் பண்ணி திரும்ப எங்களை சாப்பாடை இருக்கிற கிட்டத்தட்ட 1.5 hour செல்லுமா. இருக்கிற பசிக்கு 1.5 hour எல்லாம் வெயிட் பண்ணிடலாது நான் காட்டின ரெஸ்டாரண்ட். அப்போ நாங்கள் ஓகே சரியான பசியாக தான் இருக்குது. ஓகே அடுத்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு ஒரு செக்இன் பண்ணிட்டு போக மாட்டோம். அதுக்கு முன்னாலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்காங்க, அங்கே போவோம். அதில் ஒரு முன்னால் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அது வெள்ளைக்கார ரெஸ்டாரண்ட் சொல்லி. இதில் நாங்கள் எங்களோட சாப்பாடை சாப்பிட வந்து பார்த்தால் சாப்பிடலாம் போயிட்டு ஓகே டொரண்டோ வரையண்டா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, இங்கே போங்க போங்கன்னு கலைக்கிறாங்க. ஓகே நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் செக் பண்ணி போட்டு என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க போவோம் உள்ள. ஹோட்டல் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ரிசர்வேஷன் பண்ணி போட்டு இஞ்சால வந்தால் இஞ்சால ஜிம் எல்லாம் இருக்குது. இஞ்சால சும்மா இருந்து இருக்கிற இடம் லோவி மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா இது. விடிய வரலாம். இதுக்கு இஞ்சால ஜிம் இருக்குது. நைட் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறேன்டா ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஏரியா இருக்குது ஸ்விம்மிங் பூல். இதை முடிஞ்சு கொண்டு நாங்கள் மேலே போய் ஒருக்கா பேக்குகள் எல்லாம் வச்சுட்டு ஒருக்கா வந்துட்டு என்ன மாதிரி என்ன பார்ப்போம். ஓகே நாங்கள் ஒருக்கா மேலே போவோம். நாங்கள் ஸ்வீட் ரூம் கேட்டுனாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற ரூம். அப்படி ரைட் அப்படியே அதாவது எங்களுக்கு 5வது ஃப்ளோர் தந்திருக்கிறோம். இங்கே வந்து ஹையே வந்து 5வது ஃப்ளோர் தான். 5வது ஃப்ளோர் தந்திருக்கிறோம். போய் பார்ப்போம் என்ன மாதிரி ரூம் இருக்குது. ஸ்வீட் ரூம் என்ன மாதிரி இருக்குது, இருக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். முதல் போய் உள்ளேயா வெளியில் வந்தாச்சு. என்ன ரூம் 522 இஞ்சால பக்கம் அப்படியே போவோம். ஓகே 522க்கு வந்துட்டோம் நாங்கள். ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறாங்களே. என்ன ரூம் த்ரோடுது இல்லை. த்ரோட் ஓப்பன் பண்ணி பச்சை லைட் எரிஞ்சிட்டு. ஓகே முன்னுக்கு சோஃபா செட் எல்லாம் இருக்குது. இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு கிங் பெட் இருக்குது. நல்லா தான் இருக்குது. டிவி ஒன்று இருக்குது. இதில் இஞ்சாலே ஒரு சோஃபா செட் ஒன்று இருக்குது. இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வழி வியூ பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இதுலேருந்து பார்க்க நல்ல வியூ. முக்கியமான இடத்த பார்ப்போம். போஸ் ரூம். போஸ் ரூம் நல்லா தான் இருக்கு. சவர் இருக்கு. ஓகே நாங்கள் டபுள் ரெடி ஆகி போட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்க போவோம். ஓகே ஸ்விம்மிங் பூலுக்கு போகணும்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம். அதுக்கு முதல்ல இந்த ஹோட்டல் புக் பண்ணது நடுக்க எந்த டைம் வந்து நாங்கள் லாங் வீக்கெண்டுக்கு தான் புக் பண்ணுறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் மற்ற நாள் வேலை ஃபுல்லாக இங்கே மற்ற நாள் வெளியிலோட போயிடாது. லாங் வீக்கெண்டுக்கு தான் வெளியில் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த லாங் வீக்கெண்டுக்கு வெளியில் போனாலே வந்து ஹோட்டல் மற்ற எல்லாமே வந்து சரியான எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஒன்றும் செய்யலை. இன்றைக்கு வந்தாங்க. இதில் இந்த ஹாலிடேயின் ஹோட்டல் தான் புக் பண்ணாங்க. கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணுவோம்னு சொல்லி புக் பண்ணாங்க. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஹாலிடேயின் வந்து மேலே ஒரு நல்ல ஹோட்டலில் ஓகேயாக இருக்குது. ரூம் எல்லாம் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன சொன்னால் $280 வந்து எடுத்தவோ ஒரு நைட்டுக்கு தங்குறதுக்கு இன்க்ளூடிங் டேக்ஸ் எல்லாமே. ஆனால் அதில் வந்தவே எங்களுக்கு ப்ளஸ் என்ன சொன்னால் நாங்கள் வந்து நார்மல் ரூம் தான் உண்மையில் புக் பண்ணது. ஆனால் அவையில் வந்து அதில் எங்களுக்கான ஸ்வீட் ரூமை
அதில் தெரிஞ்ச நான் இந்த ஹோட்டலில் இருக்கிறதுல இதான் கொஞ்சம் அந்த பெஸ்ட் ரூம். அப்போ அவையில் எங்களுக்கு நினைக்கிறேன் வேறு ஒரு தடவை அப்படி புக் பண்ணல பிறகு எங்களுக்கு அந்த ரூமை தந்துருந்தோம் அவையில். அதால் ஒன்று ஓகே. ஆனால் $280 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். லாங் வீக்கெண்டில் ஒன்றுமே செய்யலாது. ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாம் புக் பண்ணி முடிஞ்சது. ஓகே, நாங்கள் அடுத்த ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ஒரு குளிக்கலோட்ட போடுவோம். ஜியா की का என்ன புக்கியா இருக்கு. போனவரை வந்து அந்த ப்ரோக்கில் சிட்டி அந்த வீடியோ போட்டாங்க உங்களுக்கு. அதில் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிப்போம்னு சொல்லி ஹோட்டலில் வெளியில் போனால் சரியான குளிராக போயிட்டு குளிக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கு வந்து இன்டோர் ஸ்விம்மிங் பூல் இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. உள்ளுக்கார சரியான கொட்டாக இருக்குது. தண்ணியும் வந்து மேலே சரியான கொண்டாக தான் இருக்க மாட்டேங்குது. ஒரு ஹாலை வச்சு பார்க்க பண்ண மாதிரி தண்ணி குளிர்றது சரியா குளிர்தா தண்ணி தண்ணி சரியா குளிர்றதா குளிக்காமே விடக்கூடாது. சரியான இப்படி ஹீட்டா இருக்கு. இப்படி ஹீட்டா இருக்கு. என்ன குளிச்சுட்டு உள்ள இறங்குவான். குளிச்சுட்டு உள்ள இறங்கும். குளிச்சுட்டு உள்ள இறங்குவான். குளிச்சுட்டு உள்ள இறங்கும். ஓகே, நான் குளிச்சுட்டு போட்டு தான் போக முடியல. ஓகே, சாப்பிடா சேவாடா நீடா. அம்மா தண்ணி தெரிக்குது. நல்ல குளிரு. அவளாண்டி ஆசை நிறைவேறிச்சு. ஆசை நிறைவேற்றிடுது. நினைச்சேன் இது குளிக்க நான் போயிட்டு வந்தேன். ஓகே டன். இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டோர் ஸ்விம்மிங் பூல். ஆனால் வந்து அதில் ஹையே வந்து வந்து 550 தான். அதாவது எங்களை ஆக்களை ரெகுலர் ஆளை வந்து தாக்காது. ஆனால் எவ்வளோ எமர்ஜென்சி இதுகள் வச்சிருக்கணும்னு பாருங்க. அங்கே எமர்ஜென்சி இது வச்சிருக்கணும், எமர்ஜென்சி ஃபோன் வச்சிருக்கணும். இந்த இது வந்து நீங்கள் வெளியில் வெளியில் அந்த பொருள் எடுக்கிறது. நீங்கள் ஆக்களை வந்து ஆக்களோட பொருளை பிடிச்சி ஆக்களை எடுக்கிறது. முழுகுனா என்ன தண்ணிக்குள்ள முழுவிட்டேன். தண்ணிக்குள்ள அப்படியே முழுவிட்டேன். மூழ்கிட்டா நீங்கள் இதை பொறுத்து இதில் பிடிக்க வெளியில் எடுக்கலாம். இந்த மாதிரி அதில் போட்டால் உங்களுக்கு நீந்து அதுவும் இது வந்து டப். அந்த எமர்ஜென்சி இது இருக்கு உங்களுக்கு. எமர்ஜென்சி ஸ்டோன் பட்டி ஒரு ஸ்விமிங் பூலுக்கு எத்தனை எமர்ஜென்சி சாமான் வேறு. என்ன ஏறுறீங்க காணுமே. இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் கலைச்சி விட்டாங்க. எங்களை 1:30 மணிக்கு செல்லு சாப்பிடணும்னு சொல்லி இப்போ இதில் வெள்ளைக்கார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிற்கிறோம். மெனுவை பாருங்கள், எல்லாமே இருக்குது. சாப்பாடு ஆர்டர் பண்ணி போட்டு வெயிட் பண்ணி நிற்கிறோம். சோஸ் கொண்டு வந்து வச்சுட்டு நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி கூட அதுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி. ஆனால் இப்போ தான் ஆர்டர் பண்ணாங்க சாப்பாடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. பீமன் தெரியுமா? பீமனுக்கு படைத்த மாதிரி கிடக்கு. நாங்களும் ஏதோ இதில் வந்து சின்ன டிஸ்கவுண்ட் ஸ்மால் சைஸ்லாம் பெருமெண்ட்டு பார்த்தா இதான் நான் ரெகுலர் சைஸாக
இந்த பெருசை என்னோட சாப்பிட்றது இதை சாப்பிட்டு திரும்ப அவாது கேட்டு போகிறா நீங்கள் திரும்ப சாப்பாடு ஆர்டர் பண்ண இல்லையோ ஒன்று சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டேன் டின்னர் கட் இது எங்கே சாப்பிட்டு எதில் தொடங்கி இதில் முடிக்கிறது ஒன்றுமா விளாங்க இல்லை அதில் சிக்கனை வேலை வேறு போட்டிருக்கு பார்த்தோன்னே இருந்த பசியே போயிட்டுது ஓகே லைட்டாக சாப்பிடுவோம் அப்படி இல்லாடி டேக் அவுட் தான் டேக் அவுட் எடுக்கலாம் ரைட் டேக் அவுட் எடுத்து வாங்குவோம் இரவு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது தெரியுமா சிக்கன் ஏன் மணியாக மேக் பண்ணிக்கணும் சூப்பர் 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 மயோட கொஞ்சம் தோட்டு அடைஞ்சா There's this one too. Okay, perfect. Do you want any ketchup? Do you want any mustard or relish or anything? No, I can always take it out, right? You'd like to take it? Yeah, you can take it home. Okay, perfect. Okay. எனக்கு இதே வந்துட்டு சாப்பாடு வீட்டு எடுக்கலாம் எடுத்துட்டு போகலாம் ரைட் இதே ஆர்டர் பண்ணி சிக்கனே ஆர்டர் பண்ணியாச்சு பர்கரை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன் சரி ஓகே பார்த்தோம் அப்படி ஏங்கோ கொஞ்சம் தான் சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு போகிறோம் முழுக்க சாப்பிட மாட்டோமா ஓகே காய்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட இல்லாமல் எடுத்துன்னு வந்துட்டோம் அந்த மிச்ச பார்சல் என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க நாங்கள் சின்ன நினச்சி தான் நான் அப்படி இல்லை கனகா கொண்டு வந்து வச்சுருந்தோம் அது டேஸ்ட்டாக இருந்துச்சு நைட் சாப்பாடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னு சொன்னால் ரொம்ப சாப்பிடலாம் போயிட்டு ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நோர்த் பயணம் 3ல் உங்களை சந்திப்போம் ஓகே காய்ஸ் see you bye